நடத்தி காட்டி திராவிட நடிகை ஒடு எனும் தலைப்பில் பல பாடல்களை வெளியிட்டு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியவர். தென் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட இருந்த உண்மைகளை உறக்கம் பேசி இந்த மண்ணின் சமூக புரட்சி மீட்பு காலத்தில் நிறுவனர் அண்ணன் தலைவர் மல்லன் அவர்கள் வேளாண் மக்கள் வாக்கு வந்துள்ளார். அவர்களை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வரவேற்றமைக்கு மல்லர் மீட்பு கழகத்தின் சார்பாகவும் தேவேந்திர வேளாளர்களின் ஒற்றை நம்பிக்கையாக பயணித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் செந்தில் மல்லர் சார்பாக மக்கள் நன்றி தெரிவித்து உங்களுக்கு அண்ணன் ஒரு சில நிமிடம் உரையாற்றி உங்களுக்கு வாக்கு சேகரிக்க இருக்கிறார். ஒற்றை நம்பிக்கையாம் அறிவு சார்ந்த அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுகிறார்கள். வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் பொதுத் தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக நான் களம் கண்டிருக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய ஒரு அரசியல் இந்த மண்ணில் இருந்துதான் சமூக அரசியல் பிறப்பிக்கப்பட்டது. சமூக எதிர்மை போராடுவார்கள் இமானுவேல் சேகரன் தொடங்கி வைத்த அந்த பயணம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட கனவை நனவாக்குவதற்காக செந்தில் மல்லர் அவரின் அரசியல் வாரிசாக, அவரின் சமூக அரசியல் வாரிசாக இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு வெவ்வேறு இழிவு முத்திரைகள் குத்தப்பட்ட போது
அதையெல்லாம் துடைத்தெறிந்து கொள்ளவர்தான் பாண்டியர்கள் என்பதை அறிவுத்தளத்திலே ஆய்வுக்களத்திலே நிறுவி இந்த சமூகத்தை தலைநிமிர்ந்து காண செய்த செந்தில் மல்லர் உங்களிடத்திலே கேமரா சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் பாண்டியர் வரலாறு என்ற ஆய்வு நூல் மூலம் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுத்து தந்ததற்காக அந்த நூல் தடை செய்யப்பட்டு என் மீதும் என் மாமனார் மீதும் தேச துரோக வழக்கு புனையப்பட்டு பல்வேறு நெருக்கடிகளுக்கு நாங்கள் ஆளான செய்தியை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையிலே தடையை உடைத்து தேச துரோக வழக்கை முறியடித்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு உயர் நீதிமன்றத்தின் ஊடாக உலக பெருமையை தேடி தந்த செந்தில் மல்லர் உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். பட்டியல் வெளியேற்றம் என்கிற இந்த சமூக மீட்சிக்கான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்திற்காக முதலில் சாத்தூரில் மாநாடு நடத்தி நம்முடைய சமூக தலைமைகளை எல்லாம் பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேச வைத்த ஒரு ஆளுமையாக நான் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களையும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களையும் பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்த உங்களின் ஒருவன் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன். தமிழ் தேசிய பொதுநீரோட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் அன்பமணி ராமதாஸ் அவர்களையும் பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்து கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கை இடம்பெற்றது என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக இருந்து இயங்கியவன் செந்தில் மல்லர் என்பதை நான் நெடுப்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வந்தது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தவன் செந்தில் மல்லர் என்பதையும் நான் இந்த இடத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். இவ்வாறாக வரலாற்று புரட்சியையும் பண்பாட்டு புரட்சியும் நிகழ்த்திவிட்டு உங்களிடத்திலே வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன். கடந்த காலங்களில் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் பல்வேறு சாதிய கலவரங்களுக்கு பின்புலமாக இருந்து தேவேந்திரகுல மக்களை வீழ்த்தியது, வழக்கில் சிக்க வைத்து சீரழித்தது, பல பச்சை படுகொலைகளை இந்த மண்ணிலே அரங்கேற்றியது. அதை கடந்து கொடியங்குளம், கொடூரம், தாமிரபரணி படுகொலை, பரமக்குடி துப்பாக்கி சூடு, கண்டமனூர் துப்பாக்கி சூடு என்று அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளும் நம்முடைய உயிர்களை காவு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கட்சிகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை என்று கருதித்தான் நாம் பல சவால்களை எதிர்கொண்டு திராவிட ஒழிப்பு மாநாட்டினை இந்த மண்ணிலே நடத்தி காட்டிவிட்டு ஒரு அரசியல் புரட்சியை நிகழ்த்தி காட்டிவிட்டு நான் என்னுடைய மக்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு சமூக வலைதளம் இருக்கிறது. இந்த சமூகத்திற்கான அரசியல் எது? இந்த சமூகத்திற்கான விடுதலை அரசியல் எது? நாம் இங்கே ஒரு வெற்று அரசியலை செய்வதற்காக வரவில்லை, ஒரு விளம்பர அரசியலை செய்வதற்காக வரவில்லை, ஒரு வியாபார அரசியலை செய்வதற்காக வரவில்லை, விடுதலை அரசியலை செய்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சமூக விடுதலையோடு கூடிய தமிழ் தேசிய அரசியல் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்கிற இலக்கோடு நாங்கள் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோம். எளிய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம், உண்மையில் ஒருவராக வந்திருக்கிறோம். இங்கே பணம் பற்றுவரா நடந்து கொண்டிருக்கிறது, பணமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரிப்பணங்களை சுரண்டி கொடுத்த ஒவ்வொரு வாதிகள் அரசியல் கட்சி என்கிற வடிவத்திலே இந்த சமூகத்துடைய அரசியலை அழித்து ஒழித்த கொள்ளை கூட்டம் இங்கே பணத்தை வைத்து இந்த இனத்தை விளைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இதையும் புரிந்து கொண்டு எவர் என்ன செய்தாலும் சரி, எவ்வளவு பணங்களை கொட்டி குவித்தாலும் சரி, அதை பெற்றுக் கொள்வதில் தவறில்லை என்கிற நிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த பணம் என்பது நம்முடைய பணம், அவர்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் அள்ளித் தருகிற பணம், அது நம்முடைய வரிப்பணம். அந்த பணத்தை அவர்கள் மீண்டும் கொடுத்து மீண்டும் கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு பணத்தை பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி இந்த இலக்கின் வீழ்ச்சிக்காக நிற்கக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கேமரா சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து இந்த சமூகத்தினுடைய அரசியல் வலிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் உறுதியோடு உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம். என் அன்பான உறவுகளே, முதல்வர் தொகுதி என்பது தேவேந்திரகுல வேளாளருடைய கோட்டையாக இன்றைக்கு மாறி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அறியாமை, நம்முடைய இயலாமை அல்லது வெத்தன போக்கு, தன்னம்பிக்கை இல்லாத அந்த உணர்வு நிலைதான்
இன்றைக்கு இந்த தொகுதியில் யாராரோ சட்டமன்ற உறுப்பினராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தொகுதியிலே அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளும் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. அந்த சமூகத்துடைய எண்ணிக்கை உரிமையை விட 2 மடங்கு தேவேந்திர குலவேளாளருடைய சமூகத்துடைய எண்ணிக்கை உரிமை கூடுதலாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொது தொகுதியிலாவது அரசியல் கட்சிகள் தேவேந்திர குலவேளாளருக்கு வாய்ப்பளித்திருக்கிறதா? எந்த ஒரு மாவட்டத்திலாவது ஒரு மாவட்ட செயலாளர் அதிமுகவில் திமுகவில் அல்லது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் ஒரு மாவட்ட செயலாளராக நாம் இதுவரைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? கிளை செயலாளரை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த கிளையிலையும் காலங்காலமாக நாம் ஏமாந்தது போதும் இந்த மண்ணிலே கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்? இந்த மண்ணிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்? இந்த மண்ணிலே தேவேந்திர வேளாளர்களுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்? இது யாருடைய நாடு? இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? குறிப்பாக முதுகுளத்தூர் தொகுதி என்பது தேவேந்திர வேளாளருடைய கோட்டை என்பதை என் சமூகம் இன்றைக்கு